தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஐக்கியப்பட அழைக்கும் தேவன். 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கிறிஸ்துவில் பிரியரே, நாம் தேவனை தேடி போகவில்லை. தேவன் நம்மை தேடி வந்து அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு கூறுகிறார். பவுலடிகளார் கூறும்போது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய முயற்சியால் அல்ல, தேவனுடைய அழைப்பால் தொடங்கி இருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு இணைந்து ஐக்கியப்பட்டு வாழ அவர் விரும்புகிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரில் நிலைத்திருக்கும் போது ஆவியில் வளர்ந்து நிலைத்திருந்து மிகுந்த பலனை கொடுப்பவர்களாக வாழ முடியும். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நாம் பல முறை விழுந்தாலும் அவர் நம்மை தாங்குகிறார். நாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரியரே, பேதுருனுடைய வாழ்க்கையில் அவன் இயேசுவை மறுத்தான். இயேசுவின் கிருபை அவன் தன் தவற்றை உணர்ந்து மனஸ்தாபப்பட்ட போது இயேசு அவனை மீண்டும் அழைத்து அவரோடு ஐக்கியம் கொள்ள அழைக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று மீண்டும் தன் பணியை கூறுகிறார். பேதுரு வல்லமையான சாட்சியாக மாறினார். தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை விட்டுவிடவே மாட்டார். தினமும் கிறிஸ்துவோடு நேரம் செலவிட வேண்டும். உலகத்தோடு அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். விசுவாசத்தின் நிலைத்திருக்க ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.